Dear students, welcome to Shri Sai Academy. இப்போ வந்து நம்ம 9th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜ். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டுனா என்ன அப்படின்னா, செட் அப்படின்றது என்னன்னா வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும் அந்த செட்டுக்குள்ளே. சரிங்களா? ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா என்னன்னா, ஒரு செட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, இப்போ ஏயை வந்து நான் ஒரு செட் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த செட் ப்ராக்கெட் போடணும். ஓகேங்களா? இதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டிஃபைன்டாக இருக்கணும். வெல் டிஃபைன்னா என்ன, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அது வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும். வெல் டிஃபைன்னா என்னது, வரையறுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும், இதில் எலிமெண்ட்ஸாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் செட்டு. புரியுதுங்களா? செட்டுனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செட் இஸ் அண்ட் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போது நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஒரு 4 செட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதெல்லாம் வந்து செட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மு த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஃபஸ்ட்டு சம் வந்து த collection of prime numbers up to 100. ஓகேவா? ஸோ இது வந்து செட்டா அப்படின்னு பாருங்கன்றாங்க. இது வந்து செட்டுன்னு நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஓகே, collection of prime numbers up to 100. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சொல்ல முடியும். ஏன்னா 2, 3, 5, 7 ஓகேங்களா, இப்படி நம்ம வந்து 100 வரைக்கும் என்ன பண்ணிட்டே போகலாம், சொல்லிட்டே போகலாம். ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஸோ அப் டு நமக்கு 100 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது சொல்ல முடியுமா? நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அப் டு 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். 2, 3, 5, 7, 11, 13, 15 வருமா? வராது. ஏன்னா 15 5 3s 15 நம்ம பிரிக்க முடியும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை பிரிக்க முடியாது. ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் அது என்ன ஆகும், டிவைட் ஆகும். சரிங்களா? ஓகே, 17 வேறு என்ன வரும், 19, 23, ஓகே 31க்கு அப்புறம் என்ன வரும், 37, 41, 43, 47, அப்புறம் என்ன சொல்லலாம், 53 சொல்லலாமா, 49 சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா 7 7s 49. ஓகே, அது ப்ரைம் நம்பர் கிடையாது. 29 சொல்லலாமா? சொல்லலாம். 29, 31, 37, 41, 43, 47. வேறு என்ன சொல்லலாம்? அடுத்து என்ன வரும், 53 வரும். அடுத்து 59 வரும். 56 சொல்லக்கூடாது. ஏன்னா 8 7s 56, அது ஈவன் நம்பர் வேறு. ஓகே, வராது. அடுத்து 59, 61, 67 ஓகேங்களா. 66 வராது. 67 வேறு 71. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இது 1 மார்க் தான், நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு போகிறேன். இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து 83, அவ்வளோதான், முடிய போகுது. 89, 97. இதுதான் செட்டு. ப்ரைம் நம்பர் அப் டு 100க்குள்ளே வர செட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வெல் டிஃபைன், வரையறுத்து சொல்லிடலாம். இவ்வளோதான் 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ இது என்னது, இட் இஸ் அ செட். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் சம்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இதை வந்து நம்ம வரையறுத்து சொல்ல முடியுமா? ஒரு பணக்காரங்களை வந்து நம்ம சொல்லணுன்றாங்க. ரிச் பீப்புள் யார் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இன்னைக்கு பணக்காரனாக இருப்பான், நாளைக்கு காசு இல்லாமல் போகலாம். இன்னைக்கு ஏழையாக இருக்கவே நாளைக்கு பணக்காரன் ஆகலாம். ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ண முடியாது, இட் கேனாட் பி டிஃபைன்டு. இதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து வரையறுக்க முடியாது. ஓகேவா? அப்போ இது என்னது, இட் இஸ் நாட் அ செட். ஏன்னா இதை என்ன பண்ண முடியாது, வி கேனாட் பி டிஃபைன், வரையறுத்து சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து இட் இஸ் அ செட் கிடையாது, இட் இஸ் நாட் அ செட். ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ செட்னு தான் சொல்லணும். அடுத்து தேர்ட் ஒன் என்னது, the collection of all rivers in India. The collection of
all rivers in India. இது சொல்ல முடியுமா? நம்ம கலெக்ஷன் ஆஃப் நம்ம இந்தியாவில் என்னென்ன ரிவர் ஓடுதுன்னு சொல்ல முடியும்ல? கண்டிப்பாக கங்கா, காவேரி, வைகை, நர்மதா, தபதி அப்படின்னு நிறைய போயிட்டுருக்கு. மகாநதி, கிருஷ்ணா, கிருஷ்ணா ஆந்திரா, தென்பெண்ணை. ஸோ நம்ம நாட்டில் ஓடுற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்தியாவில் வருது, ரைட்டு, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண முடியும் நம்ம? வி கேன் டிஃபைன்டு, இதை வந்து டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இது என்னது? இட் இஸ் அ செட். புரியுதுங்களா? ஓகே, எதெல்லாம் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுதோ அதெல்லாம் செட்டு, எதெல்லாம் டிஃபைன் பண்ண முடியாதோ அதெல்லாம் செட் கிடையாது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஃபோர்த் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸாம். ஹாக்கி பிளேயர்ஸை நம்ம வந்து குட் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு கேமில் நல்லா விளையாடுவோம், ஒரு கேமில் கோட்டை விட்டுருவோம். ஓகேவா? எல்லாருமே எல்லா டயத்துலையும் நல்லா விளையாட முடியாது. ஸோ குட் ஹாக்கி பிளேயர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒருத்தனை டிஃபைனே பண்ண முடியாது. நல்லா விளையாடாதவங்க நல்லா விளையாடக்கூட முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ இது என்ன கிடையாது? செட் கிடையாது. இட் இஸ் நாட் அ செட். புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சம். ஓகே, அடுத்து வந்து செகண்ட் சம். இப்போ செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம செட்டுனா என்னன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ டைப்ஸ் இருக்குது. அந்த செட்டை எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும், எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு ஒரு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. பில்டர் ஃபார்ம் நல்லாவே எழுதுறேன். பில்டர் ஃபார்ம். ஓகேங்களா? செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்னு இருக்குது. டிஸ்கிரிப்டிவ்னா நல்லா விரிவாக எழுதணும் அப்படின்னு அர்த்தம், டிஸ்கிரிப்டிவ். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோஸ்டர். ஓகேங்களா? ROSTER, ரோஸ்டர், ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரூல் ஃபார்ம்னு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ரூல் ஃபார்ம். சம்டைம்ஸ் அம்மா கொடுத்து ரூல் ஃபார்மில் எழுதுங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. செட் பில்டர் ஃபார்ம் தான் ரூல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை எ ரூல். ஒரு ரூல்குள்ளே இது என்ன பண்ணிக்கணும்? எலிமெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் வந்து செட் பில்டர். அடுத்து டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது வந்து டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ், அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி செட். லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? லிஸ்ட் பண்ணணும். எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன பண்ணணும்? வி கேன் லிஸ்ட் அவுட். அவ்வளோதான். புரிஞ்சா? 3 மெத்தட் தெரியணும். செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரியணும், டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னு தெரியணும், ரோஸ்டர்னா என்னன்னு தெரியணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா, ரோஸ்டர் ஃபார்மில் நீங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன சொன்னேன்? லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா அப்படின்னு கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்தியா. ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன பண்ணணும்? ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு IN, D, செட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு எலிமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் இங்கே ரிப்பீட் ஆகக்கூடாது, எழுதக்கூடாது. A. புரியுதுங்களா? அவ்வளோதான். இது புரிஞ்சா? இதை நம்ம நேம் பண்ணிக்கலாம், ஏன்னு கூட நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை, இதில் இருக்க லெட்டர்ஸை எலிமெண்ட்ஸாக தனித்தனியாக கமா போட்டு எழுதணும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம்னு இருக்குது. ஸ்பெல் பண்ணுங்கள். PARALLELLOGRAM. ஓகே, இப்போ இதே அதே மாதிரி தான் பண்ணணும். இதை நம்ம பீன் கூட நேம் பண்ணிக்கலாம், AO BO என்ன வேணால் நேம் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். PARL. ஏ எழுதக்கூடாது. ஓகேவா? ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஸோ ஏ எழுதக்கூடாது. எல், ஒரு எல் தான் போடணும், இன்னொரு எல் போடக்கூடாது. ஏன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது செட்டுக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட்ஸும். அடுத்து எல் எழுதக்கூடாது. ஓ, நெக்ஸ்ட்டு ஜி, நெக்ஸ்ட்டு ஆர் எழுதக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே எழுதிட்டோம், எழுதக்கூடாது. ஏவும் எழுதக்கூடாது, எழுதிட்டோம். எம்,
புரியுதுங்களா? செட் ப்ராக்கெட் கண்டிப்பாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெல் பண்ணுங்க. MISSISSIPPI. ஓகேங்களா? ஸோ மிசிசிப்பி. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இதை சீன் போட்டுக்கலாம். MI கமா போட்டுக்கணும். எஸ் ஒரு எஸ் தான் போடணும், இன்னொரு எஸ் போடக்கூடாது. எஸ் எல்லாம் வந்துருச்சு, எழுதக்கூடாது. ஐயும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பி, ஒரு பி தான் போடணும், ஐ வரக்கூடாது, ஸோ எழுதக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவேக்கியா. ஸ்பெல் பண்ணுங்க. ZCZEOSLOVAKIA. ஓகே, இந்த டி நேம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம். C, Z, E, H, O, S, L, V, A எழுதக்கூடாதா? ஏ எழுதணுமே. A, K, I, அவ்வளோதான். குட், முடிஞ்சா? அவ்வளோதான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, சின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில என்ன எழுதியிருக்காங்கன்னா ரிலேஷன்ஸ் எழுதியிருக்காங்க. ரிலேஷன்ஸ் மீன்ஸ் இது வந்து பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி போட்டாங்கன்னா இதுக்கு பேர் பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா ஏ செட் கொடுத்துட்டாங்க 0, 3, 5, 8. பி கொடுத்துட்டாங்க 2, 4, 6, 10. சி கொடுத்துட்டாங்க 12, 14, 18, 20 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா 18 இதுக்கு பேர் பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். பிலாங்ஸ் டு சி அப்படின்னா இந்த 18ன்றது சியில் இருக்க செட்டில் இருக்குது, எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இருக்கான்னு செக் பண்ணுங்கன்றாங்க. இது ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ 18 பார்த்தீங்கன்னா சி செட்டில் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? ட்ரூ தான். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. அடுத்து 6 நாட் பிலாங்ஸ் டு ஏன்றாங்க. 6 நாட் பிலாங்ஸ் டு ஏன்னா ஏல 6ன்ற உறுப்பு இல்லை, ஐ மீன் எலிமெண்ட் இல்லை அப்படின்றாங்க. அப்போது இல்லை தான். நமக்கு ஏ செட்டில் பாருங்கள் இல்லை. ஸோ இது என்னது? ட்ரூ தான், கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 14 நாட் பிலாங்ஸ் டு சின்னு சொல்லியிருக்காங்க. 14 வந்து நாட் பிலாங்ஸ் டுவா பிலாங்ஸ் டு சியா? பிலாங்ஸ் டு சி. ஏன்னா 14 இருக்குது சி செட்டில், அவங்க வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன போடணும்? இதை ஃபால்ஸ்ன்னு எழுதணும். புரியுதுங்களா? அடுத்து 10 பிலாங்ஸ் டு பி. 10 பிலாங்ஸ் டு பி தான். இஸ் இட் ட்ரூவா? எஸ், இட் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 பிலாங்ஸ் டு பியா? நோ, 5 பிலாங்ஸ் டு ஏ. ஓகேங்களா? ஸோ இது நாட் பிலாங்ஸ் டுன்னு கொடுக்கணும், பிலாங்ஸ் டுன்னு கொடுத்ததுனால இது என்னது? ஃபால்ஸு. அடுத்து 0 பிலாங்ஸ் டு பியா? இல்லை, 0 பிலாங்ஸ் டு ஏ. அப்போ இதுவும் என்னதா? ஃபால்ஸ் தான். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்காங்க? ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சப்டிவிஷன் இருக்குது. பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 belongs to, அடுத்து 14 belongs to dash, next 18 dash போட்டு bean கொடுத்துருக்காங்க. அடுத்து 4 dash bean கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்ப்போம். 3 belongs to, சம்ம பாருங்க, 3 belongs to A. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம என்ன போடணும்? ஏன்னு போடணும். ஓகேங்களா? 14 பிலாங்ஸ் டு சம பாருங்க, 14 எங்க இருக்கு? சியில் இருக்கு. அப்போ சி. ஓகே, 18 பிலாங்ஸ் டு பியா? நாட் பிலாங்ஸ் டு பியா? 18 இருக்கா பியில்? இல்லை. 2, 4, 6, 10 தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எழுதணும்னா நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? இ மாதிரி போட்டு மேலே கேன்சல் பண்ணி விட்டுறணும். அடுத்து 4 பிலாங்ஸ் டு பியா? நாட் பிலாங்ஸ் டு பியா? 4 வந்து பிலாங்ஸ் டு பி.
இருக்கா 4 இருக்கு. ஸோ 4 வந்து பிலாங்ஸ் டு பி. அப்போ நான் என்ன பண்ணணும், பிலாங்ஸ் அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? ஓகே, இதில் தேர்ட் சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சம் என்ன கேட்குறாங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம்னு கேட்குறாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் தானே? ஆமாம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு இப்போ பார்த்தோம், லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தோமா. ரோஸ்டர் ஃபார்ம்னா லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the set of all even natural numbers less than 20 சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். the set of all even natural numbers less than 20 கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள், வெரி ஈஸி. less than 20னா 20க்குள்ளே இருக்கிற ஆல் ஈவன் நம்பர்ஸை எழுதணும். எழுதுவோமா? இது செட் ஏன்னு அவனே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏன்னு போட்டுட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எழுதலாமா. 2 ஈவன் நம்பர்ஸ் சொல்லுங்கள். 4 6 8 10 12 14 16 18 20. லெஸ் தேன் 20னா 20 போடணும் தானே? போடக்கூடாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20னா தான் என்ன பண்ணணும், 20 போடணும். லெஸ் தேன் 20னா 20க்கு உள்ளே தான். அப்போ அதோட முடிச்சிடணும் 18ஓட. ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுங்களா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, b is equal to y, 2 டாட் வச்சா such that y is equal to 1/2n, n என்னன்னு சொல்லிட்டாங்க, பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம். ஹோல் நம்பர்ஸ்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். வெரி குட், அவ்வளோதான். 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5ஐ எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஈக்குவல் டு சைன் இருக்கு இல்லைங்களா, அது 5ஐ நம்ம எடுத்துக்கணும். n வந்து 5க்கு உள்ளே இருக்கணும். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ n என்னது 1 2 3 4 5. ஓகேங்களா? சரி, இதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு n எழுதிக்குவோம். n வந்து 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, y is equal to 1/2n. அதில் n-க்கு பதிலாக இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/2n இருக்குங்களா? ஃபஸ்ட்டு 2n என்ன வரும், n-க்கு பதிலாக 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 1, அப்போ 1/2. ஓகேங்களா? அடுத்து y is equal to 1/2n இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணோம், 1/2 × 2ன்னு போடணும். அப்போ 1/4. ஓகேங்களா? அடுத்து y is equal to 1/2n 2 × 3. அப்போ என்ன பண்ணணும், 1/6. எது வரைக்கும் எடுக்கணும், நம்ம 5 வரைக்கும் எடுக்கணும். 1/2n, அப்போ 1/2 × 4 1/8. நெக்ஸ்ட்டு 1/2 × 5 = 1/10. இதை என்ன பண்ணணும், நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் தானே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வரிசையாக எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போ எப்படி எழுதுவீங்க, என்ன செட்டு நான் கொடுத்துருக்கான், இது b செட்டுன்னு கொடுத்துட்டான். அப்போ b is equal to 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. அவ்வளோதான், புரிஞ்சா? அடுத்து வந்து சி சப்டிவிஷன். சியில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, x such that x is perfect cube எதுலேருந்து எது வரைக்குமா, 27க்கு மேலே x இருக்கணும், 216க்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த 27 அப்படின்றது எதனோட கியூபு, 27 பார்த்தீங்கன்னா 3யோட கியூபு. சரிங்களா? 3 3s are 9, 9 3s are 27. 216 அப்படின்றது எதனோட கியூபு, 6ஓட கியூபு. ஓகேங்களா? 6 6s are 36, 36 6s are 216ன்னு வரும். ஓகேங்களா? 36 6 are 216 வருதா, 6 6 are 36, மீதி 1 18, 18ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 216 வருது இல்லைங்களா? அப்போது இது 3க்கும் 6க்கும் இடையில இருக்குன்னு அர்த்தம். இடையில இருக்கிறதா நம்மளோட என்னது
எக்ஸு ஸ்கொயர் நம்ம கொண்டு வரணும். அப்போது 4 வரணும், 5 வரணும், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 4 கியூப் என்ன வரும்? 4 கியூப் வந்து 4 4s are 16, 16 4s are 64. ஓகேங்களா? அடுத்து 5 கியூப் என்ன வரும்? 125. ஓகேங்களா? அவ்வளோதான். 5 கியூப் என்ன வரும்? 5 5s are 25, 25 5s are 125. ஓகேங்களா? ஸோ 4ஓட கியூபும் 5ஓட கியூபும் எழுதணும். புரிஞ்சுங்களா? அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? D is equal to x such that x belongs to z. x belongs to z. zனா ஒன்றும் கிடையாது, மைனஸு எல்லா நம்பர்ஸும் அதில் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? மைனஸ் -5 5லேருந்து எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது. ஓகே, இது வரைக்கும். அதாவது -5லேருந்து 2 வரைக்கும் எழுதணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் நம்பர் லைன் போட்டு கூட இதை நம்ம போடலாம். -5 எழுதக்கூடாது, -4 -3 -2 -1 0 1 2 எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது, அதனால 2. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஓகே, 4th சம் இதோட முடிஞ்சு. அடுத்து 5th சம் பார்த்துருவோமா? 5th சம் என்ன சொல்லியிருக்காங்க? செட் பில்டர் ஃபார்ம். ஓகேங்களா? செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன சொன்னோம்? ரூல் ஃபார்ம்னு சொன்னோமா? பில்டர் ஃபார்ம்னா என்ன சொன்னோம்? ரூல் ஃபார்ம். ஒரு ரூலில் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா who scored double centuries in one day internationals. ஸோ அதை அப்படியே எழுதணும். அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்கத அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? b is equal to the சொல்லுங்க, the set of all cricket players in India who scored double century double centuries double centuries in one day international. Centuries in one day international. ஓகே, இதான் அவங்க கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை செட்டுக்குள்ளே எழுதணும். அவ்வளோதான். இதை ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு ரூலில் எழுத போகிறோம். ஓகே, இதோட ஆன்சர் என்ன பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸு சச் தட் எக்ஸு என்ன போடணும்? ஒரு ரூலில் எழுதணும் சொல்லியிருக்காங்களா? ஸோ எக்ஸ் இஸ் அன், அப்படியே அவங்க கொடுத்துருக்கதை எழுத வேண்டியதுதான். இஸ் அன் இந்தியன் பிளேயர். சொல்லுங்க. who scored double century in one day international. அவ்வளோதாங்க. புரியுதா? செட் ப்ராக்கெட் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல்ஸ் என்ன அவன் கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஒரு எக்ஸு சச்சிடட் போட்டு எக்ஸ் சீசன் அப்படின்னு போட்டு பில்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? சி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் சப்டிவிஷன். இது சொல்லுங்கள். 1/2 3/4 இது கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுவும் போயிட்டே இருக்குது. அப்படியா? ஓகே, இதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்மில் எழுதணும், ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும். அவ்வளோதான். என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மேலே n வரணும். ஓகேங்களா? கீழே n+1. இப்போ பாருங்கள், n+1 போட்டு பார்ப்போம் இது கரெக்டாக வருதானு. இப்போ நான் வந்து 1 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 1+1 2. அடுத்து என்ன பண்ணுறேன்? 2 எடுத்துக்கிறேன். 2 + 1 3 வருதா? அடுத்து 3 எடுத்தோன்னா 3 + 1 4 வந்துச்சுங்களா? அவங்க சொல்லிகிட்டே இருக்குது. இது மாதிரி இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸெட்ரான்னு போட்டாங்க. ஸோ அப்போ இது n பிலாங்ஸ் டு என்ன நம்பர்? இது நேச்சுரல் நம்பர்ஸ். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே.
ஓகேங்களா? அப்போ n belongs to natural numbers. அப்போ என்ன எழுதணும்? c is equal to x such that x equal to n by n plus 1. n belongs to என்ன numbers? natural numbers. இங்கே 0 போட்டால் நமக்கு ஆன்சர் வராது, ஹோல் நம்பர் போடக்கூடாது, n தான் போடணும். புரியுதா? அப்போ இது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு முடிக்கிறோம். அடுத்து தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the set of all Tamil months in a year சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து c is equal to d is equal to d. the set of all Tamil months in the year. Tamil months In the year. in the year. ஓகேங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. இதை செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதணும்னா, செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். x such that x is a என்னது? தமிழ் months in a year. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? all கூட போட்டுக்கணும். all தமிழ் months In the year. in the year. ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, e is equal to the set of odd whole numbers less than 9 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? the set of odd numbers whole numbers ன்றாங்க. odd whole numbers less than 9 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. the set of odd numbers whole numbers less than 9. என்னெல்லாம் நமக்கு கேட்கல, அப்படியே நம்ம பில்டர் ஃபார்ம்ல எழுத வேண்டியதான். ஓகேவா? ஸோ is equal to செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். x such that x is an Set of all odd x is odd number ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை எழுதிக்கோங்க. அடுத்து ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஹோல் நம்பர்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? x belongs to ஹோல் நம்பர். ஓகேங்களா? அதுவும் எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் 9ன்னு சொல்லியிருக்காங்க, அதை இங்கே போட்டுருங்க. லெஸ் தேன் 9. ஓகேங்களா? எழுதியாச்சு. அவ்வளோதான். வேர் w is the set of whole numbers சொல்லியிருக்காங்க. இதே போதும், நம்ம இப்படியே என்ன பண்ணிடலாம், கன்க்ளூட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஓகே. அடுத்து 6th சம். இன்னும் ஒரு சம் இருக்குது, அதோட இந்த சாப்டர் முடியுது, இந்த எக்ஸசைஸ் முடியுது. 6th பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? டீட்டெயிலாக எழுதுவோமா? நம்ம பார்த்தோம்ல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன சொன்னாங்க? டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க? ஃபஸ்ட்டு சம் பாருங்க. p is equal to January, June, January, June, ஜூனா ஜூன் ஜூலை இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க செட்டுக்குள்ள? p is the set of English months beginning with j. ஜேல வந்திருக்கிறது மட்டும் தானே வந்திருக்கு. அப்போ இதை மட்டும் இங்கே எழுதிடுவோம். சரிங்களா? சொல்லுங்க. p is the set of டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல p is the set of English months set of English months. English months beginning with j. ஓகேங்களா? இதான் டிஸ்கிரிப்டிவா அப்படியே எழுதிட வேண்டியதான். இது செட் ப்ராக்கெட்லாம் போட தேவையில்லை. சரிங்களா? எழுதி முடிச்சிடணும். புரிஞ்சா? ஓகே. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29 கொடுத்துருக்காங்க ஒரு செட்டுக்குள்ள. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது இது ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு தெரியுது. ஸோ நம்ம என்ன எழுதணும்? q is the set of all prime numbers. prime numbers தானே இது? எதுலேருந்து எதுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? prime numbers between 5 and 5லேருந்து 31க்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவ்வளோதான். q is the set of all prime numbers between 5 and 31. ஓகேங்களா? ஏன்னா 7லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 29ஓட முடிஞ்சிருக்கு, 31க்குள்ளே முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். அடுத்து 4th r is equal to என்ன கொடுத்துருக்காங்க? x such that x
பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன நேச்சுரல் நம்பர்ஸ்? எக்ஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எழுதணும். எப்படி எழுதணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆர் இஸ் த செட் ஆஃப் all natural numbers less than 5. ஓகேங்களா? less than 5 அவனே கொடுத்துட்டான். 5க்கு கீழே இருக்கிற எல்லா நம்பர்ஸும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து 5th subdivision என்ன கொடுத்துருக்காங்க? s is equal to x such that x is a consonant. vowels கிடையாது. vowelsum consonantum சேர்ந்தா தானே இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டு. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கான்சனன்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்ன்ட்டாங்க. அப்போ வவல்ஸை தவிர மீதியெல்லாம் வரணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்னன்னு மட்டும் டிஸ்கிரிப்டிவாக எழுதணும், அவ்வளோதான். சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ் இஸ் த செட் ஆஃப் all English consonants. English consonants. ஓகே, அவ்வளோதான். இது வந்து சப்டிவிஷன் 3, இது 4. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு 9th செட் லாங்குவேஜ் சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் ஸ்ரீ சாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.